நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு? என்னாச்சு? எனக்கு கடவுளே, எனக்கு இங்க வாங்க, இங்க வாங்க, வாங்கன்னு சொல்றேன்ல, திரும்புங்க. என்னாச்சுக்கா? என்னாச்சு மாஞ்சலி? ஹலோ, ஹாய், பாய் பாய். என்னாச்சு மாஞ்சலி? அம்மா அஞ்சலி, அந்த தேளு உங்களை கடிக்கல? இல்ல பாட்டி, ஆனா இவரோட ஷர்ட்ல என்னாச்சு மாப்ள? உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? இல்ல ஒருவேளை இவருக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா? அஞ்சலிமா, அழாதம்மா, அழாதம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அமைதியா இருமா. அக்கா என்னாச்சு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சின்ன, இதெல்லாம் பண்ண இப்ப என்ன அவசியம் அக்கா, இருக்கு? நான் தான் சொல்லிட்டேன்ல, நீங்களும் மாமாவும் இங்க தூங்குங்க, நான் கெஸ்ட் ரூம் போறேன். இல்ல சின்னா, உங்க ரூம்ல நாங்க தூங்கணும்னு ப்ளீஸ் என்ன? மாமா, ஐ ஃபீல் பெட்டர். சரி சின்னா, நாங்க வேண்டான்னு சொல்லல. நீ போய் நிம்மதியா தூங்கு. அப்புறம் நாளைக்கு நம்ம பிரியாவோட வீட்டுக்கு மருதாணி எடுத்துட்டு போகணும்ல? இல்லக்கா. இல்லன்னா என்ன அர்த்தம்? இல்லனா நீங்க எங்கேயும் போக கூடாதுன்னு அர்த்தம். நீங்க இங்கேயே வீட்ல தான் இருக்கணும், ஏன் முன்னாடி இருக்கணும். சின்னா, சடங்கெல்லாம் செஞ்சுதானே ஆகணும். அத பத்திலாம் எனக்கு கவலை இல்லக்கா. அத்தை கிட்ட கால் பண்ணி நான் பேசுறேன். நீங்க வீட்லயே இருங்க, எங்கேயும் போக கூடாது. சின்னா சொல்றதும் சரிதானே? அத்தையும் நம்ம நிலைமைய புரிஞ்சுக்குவாங்க. இப்ப நீங்க ரெண்டு பேரும் சொன்னதுக்கு அப்புறம் நான் முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல? சரி, குட் நைட். ஹலோ, ஹாய், பாய் பாய், வெல்கம்ஸ். வணக்கங்க. வாங்க. நல்லா இருமா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. மன்னிச்சிருங்க அத்தை. சின்ன ரொம்ப அடம் பண்ணா, அதனாலதான் மருதாணி ஃபங்க்ஷன் இங்கேயே வைக்க வேண்டியதாயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, இதெல்லாம் பெரிய விஷயமா என்ன? இந்த வீடும் எங்க வீடு மாதிரி தானே, எங்க ஃபங்க்ஷன் நடந்தா என்ன? என்னால புரிஞ்சுக்க முடியுது, பொண்ணுக்கு மருதாணி வைக்கிறது தான் முக்கியம். அதை இங்க வச்ச என்ன, அங்க வச்ச என்ன, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒண்ணுதான். சரிங்க. ஏன் பிரியா, நீங்க இவ்வளவு டல்லா இருக்கீங்க? ஓ ஆமா, இது லேடிஸ் ஃபங்க்ஷன்ல அஜய் வீட்ல இருந்தும் இங்க வர முடியாது, அதனால தானே. அது சரி, ஸ்ருதி எங்க? நான் என்னன்னு சொல்றதுமா, எல்லா பொருளையும் என்னையும் அவ அம்மாவையும் தூக்க விடவே இல்ல. எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு மெதுவா நடந்து வந்துகிட்டு இருக்கறா. சரி, எல்லாரும் உள்ள வாங்க. 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 நீ அம்மா, நீதான் எனக்கு துணையா இருக்கணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்ல
பயம்லாம் எதுவும் இல்ல. ஆனா ஒருவேளை நான் ஹாய். வணக்கங்க. ஏதாவது கொண்டு போக வந்தியா? இல்ல இல்ல இல்ல, அது வந்து ஆமா. சுருதி, என்ன பாக்குற? நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். உண்மையிலேயே நான் எதுவும் நேத்து ஜெயிச்சிட்டேன்னு நினைச்சு சந்தோஷப்படாத. நான் ஜெயிச்சுட்டேன். இப்படி நான் சொல்றதெல்லாம் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காத சுருதி. நான் சேலஞ்சை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ ஜெயிச்சிருக்கேன்னா அது என்னால மட்டும்தான். சோ அதை செய்ய இதை செய்ய நின்ன ஃபோர்ஸ் பண்ணவும் முடியாது, நான் செய்யவும் மாட்டேன். புரியுதா? போட்டியில ஜெயிக்கணுங்கிறது தான் நம்ம சவால். அந்த போட்டியில ஜெயிச்சது நான் தானே. நடராஜர் சிலை இப்ப என் வீட்டுல தான் இருக்கு. அப்ப ஜெயிச்சது யாரு? அதுவும் இல்லாம ஜெயிக்கிறதுக்கு எனக்கு உங்க உதவி ஒன்றும் தேவைப்படல. நானே மேனேஜ் பண்ணிருப்பேன். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு என்ன தோணுது? நீங்க இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு எல்லாமே ஒண்ணுதான். நேத்து நீங்க இல்லைன்னா கூட நான் ஜெயிச்சிருப்பேன். நீங்க எனக்கு ரொம்ப ஓவரா தொந்தரவு கொடுக்குறீங்க. நான் அந்த அம்மன் கிட்ட கூட வேண்டிக்கிட்டேன் நீங்க என் முன்னாடி வரவே கூடாதுன்னு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட, இது ரொம்ப அன்ஃபேரான விஷயம்.
எனக்கு தானே கல்யாணம் நடக்க போகுது. ஏன் கல்யாண ஃபங்க்ஷனுக்கு நானே போக கூடாதா? ஐ நோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நீ போகலனா பிரியாவை எப்படி மீட் பண்ணணும்னு தானே யோசிக்கிற. அதானே கரெக்டா சொன்னா அஜய். பட் டோன்ட் வரி, நான் இருக்கும்போது உன்னை எப்பவும் கைவிட மாட்டேன். ஏதாவது ஒரு ஐடியா எனக்கு நிச்சயமா வரும் அஜய். அது மட்டும் இல்ல, பிரியாவுக்கு நீ ஏதாவது சொல்ல நினைச்சினா என்கிட்ட சொல்லு, நான் போய் சொல்லிட்டு வரேன். உண்மையாவா? கேக்கே, நீ என்ன யோசிக்கிற? சரி. அஜய், நான் என்ன யோசிக்கிறேனா, இந்த ஃபங்க்ஷன்ல லேடிஸ் மட்டும் தானே போக முடியும். அப்போ so what? சொல்லு. No. இல்ல கேக்கே, முடியாது கேக்கே. Of course not. இந்த மாதிரி நம்ம செய்ய முடியாது கேக்கே. ஏய் அஜய், ஏன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? You don't trust me? இல்ல கேக். என்ன நம்பு, உண்மையிலே இது பிரமாதமான ஐடியா. ஃபேண்டாஸ்டிக். ஸ்ருதி, இங்க பாரு, இந்த டிசைன் உனக்கு நல்லா இருக்கும்ல? இது ரொம்ப அழகா இருக்கு, உன் கைக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். இந்த புக்ல டிசைன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. இந்தா பாரு. கேக்கே பிரதர், புடவை வந்துருச்சு. இது ஒண்ணு நேரம் கேட்ட நேரத்துல என்ன அஜய் பண்ணிக்கிட்டு இருக்க? இரு வெளியில வரேன். பொறுமையா. ஓகே, போலாம். ஓகே. அத்தை, நீங்களும் மருதாணி போட்டுக்கலாம்ல? கிருஷ்ணர் பேர்ல இருக்கிற கேயாவது எழுதிக்கோங்க. அட பகவானே கிருஷ்ணா, நீயும் குறும்பு செய்ய ஆரம்பிச்சிட்டியா? பேசாம இரு. உன் விஷயத்துல நான் ஏதாவது பண்ணி ஆகணும் ராணியம்மா. கேக்கே, ஒரு நிமிஷம். கேக்கே பிரதர், ஆணில புடவை மாட்டிக்கிச்சு. என்ன வர மாட்டேங்குது? சொல்றத கேளு கேக்கே. இருக்காதீங்க. யாரு? என்னோட சேலை எங்க? தடி. சீக்கிரம். என்ன கேக்கே பண்ணிட்டு இருக்க? கொண்டாங்க. வா. அஜய், அஜய்,
அஜய், இப்ப நீ போத வாங்க போற. நான் தான் சொன்னேன்ல, இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல பாய்ஸ் யாரும் வரக்கூடாதுன்னு. போ, முதல்ல இங்க இருந்து போ போ போ. என்ன பாக்குற? போன்னு சொல்றேன்ல, போ போ. ம். ஐயோ கேக்கே, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச். கேக்கே, நீ நல்ல வேளை தப்பிச்சிட்ட. ஒரு வேளை மாட்டி இருந்தா அவ்வளவுதான். ஜெய், அவங்க கொஞ்சம் தான் என்ன பண்டி பண்ணிருப்பாங்க. எப்படியோ என் உயிரை போய் நீ காப்பாத்திட்ட. தேங்க்யூ சோ மச் ப்ரோ. அது வண்டி இல்ல, அது சட்னி. டோன்ட் வரி. இப்ப நான் போய் வேலையை முடிச்சிட்டு வரேன். என்ன மாமா தனியா நிக்கிறாரு? ஒருவேளை அக்காவை பார்த்து ரொமான்ஸ் பண்றாரோ? ஆத்தாடி, நாம நினைச்சதுதான். என்ன மாமா, உங்களுக்கு ஒரு புடவை வேணுமா? நீங்களும் புடவை கட்டிக்கிட்டா மறைஞ்சிருந்தா அக்காவை பார்க்கலாம். நான் ராணி அம்மாவை ஒன்னும் பார்க்கல. அப்ப யாரு யார நீங்க பாக்குறீங்க? ஓஹோ, யூ நாட்டி நாட்டி பாய். பாத்தியா? கேக்கே, அக்கா, இந்த டிசைன் உங்களுக்கு நல்லா இருக்கும். அடடா பகவானே கிருஷ்ணா, மருதாணி எல்லாம் போட்டாச்சா? நோ, ஆல் இண்டியா ரேடியோ வந்துருச்சே. அட ஸ்ருதி, ஏன் இப்படி ஒரு டிசைனை தேர்ந்தெடுத்த? அடடே, கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல, அசிங்கமா இருக்கு பாரு. ஐயோ, மாட்டிக்கிட்ட போல இருக்கே. இப்போ என்ன பண்றது? நீங்க மெஹந்தி வைக்கலையா? என்னம்மா, வைக்கல? புடவையை ஏன் இப்படி கட்டி இருக்க? விடுங்க. அட கேக்கே, வசமா மாட்டின. நான் இப்ப எங்க போய் ஒளியிறது? நான் எங்க போனாலும் இந்த ஆல் இண்டியா ரேடியோ என்ன ஃபாலோ பண்ணுமே. நான் என்ன பண்றது? உனக்கு தயக்கமும் வெக்கமும் அதிகம்னு நினைக்கிறேன். நானும் வயசுல இருக்கும்போது வந்த மாதிரி தான் வெக்கப்படுவேன், பேசக்கூட வெக்கப்படுவேன். ஆனா எல்லாம் பழக்கமாயிடுச்சு. அந்த நாளெல்லாம் எங்க போச்சோ தெரியல. இத பாருமா, நீ மாப்பிள்ளை வீட்டு தரப்புல வந்திருக்கியா இல்ல மாப்பிள்ளையோட நண்பர்கள் தரப்புல வந்திருக்கியா? உங்க கையில யார் பேர் எழுதணும்? என்னங்க அவகிட்ட கேக்குறீங்க? மகாராணியில வர அந்த முதல் எம்மை எழுதுங்க. அவ என்னோட தம்பி பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா சில சமயத்துல ஒரு மாதிரி நடந்துக்குவா, ஆனா நல்ல பொண்ணுதான். அம்மா, நீ ஒரு வேலை பண்ண, பரமேஸ்வரியில இருக்கிற அந்த பியை எழுது, அது போதும். என்னத்த நீங்க? வெரி குட். இது கூட எழுதலாம். கே, நான் கிழிஞ்ச புடவை. டெய்ஸி கல்ல இருக்கிற டி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னது? உன் குரலுக்கு என்ன ஆச்சு? என்னது, உனக்கு தொண்டை சரியில்லையா? அடடடடடா, பாத்துமா, பாத்து பாத்து. அம்மா இங்க பாரு, அந்த மருதாணிய குடுமா. இந்த பொண்ணுக்கு நான் போட்டு விடுறேன், குடு. இத பாருமா, உன் கைய நீட்டு. எல்லாத்துக்கும் நீ வெக்கப்படுறிய, கைய நீட்டு நீட்டு. அட என்னது இது? இத பாருமா, ஒரு விஷயம் உண்மைதான். யாரா இருந்தாலும் மனசளவுல அழகா இருந்தா அது போதும்.
ஒரு பொண்ணுன்னா அலங்காரம் பண்ணிக்கணும், இல்லைன்னா யாருமே ஏர் எடுத்து பார்க்க மாட்டாங்க. இத பாருமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல கல்யாணம் ஆகலையா? நான் ஏன் இந்த விவரம் எல்லாம் கேக்குறேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கிறான். மாப்பிள்ளையோட தம்பி கிருஷ்ணகுமார் தான். அடட, பையனை பார்க்காமே முடியாதுன்னு சொன்னா எப்படிமா? பையன் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கான். ஆனா அவனுக்கு ரொம்ப நல்ல மனசு. அவனுக்கு சரியா தமிழ் பேச வராது. ஆனா அவனை பார்த்த நாள்ல இருந்து ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த பையன்கிட்ட பேசி பார்க்கவா? அப்படியே உங்களுக்கு அந்த பையனை பிடிக்கலனாலும் பரவாயில்ல, எங்க அத்தையே இப்ப ரெடியா இருக்காங்க. I do. ஆமா, நானும் அதே டூ தான். இல்ல, உங்ககிட்ட காப்பாத்துக்க. ஹெல்ப்.